ஒற்றை தலைமையாக நான் அதிமுகவுக்கு தலைமை பொறுப்புக்கு வந்துவிட்டால் இயக்கத்தை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வேன் என்று சொன்ன எடப்பாடி அப்படி அந்த பொறுப்புக்கு வந்த பிறகு அதிமுகவுடைய கூட்டணியில் இருக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காகவே தேமுதிகவும் தேர்தலை புறக்கணிக்கலாமா? பிரதான கட்சி எடுத்த முடிவை ஒட்டி அதனுடைய தோழமை கட்சிகளும் எடுப்பது தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் வழக்கமான ஒரு விஷயம்தான். ஒரு சிறிய கட்சி என்கிற அடிப்படையில் அவர்கள் ஒரு மாறுபட்ட முடிவை எடுத்திருந்தால் கூட்டணி அதுக்குள்ளேயே உடஞ்சிடுச்சு. அதிமுக இதோட முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்க வேண்டாம், நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு என்ட்ரியை கொடுத்துருக்காங்க சசிகலா. நான் வந்துட்டேன் நான் ஒற்றுமைப்படுத்துவேன்னு சொல்லிட்டே இருந்தவர் என்ன செஞ்சார் அப்படின்னு யாருக்குமே இன்னும் பிடிபடலை. அதிமுக வலிமைப்படுத்துறதுக்கான முதல் தொடக்க புள்ளியை நான் விக்கிரவாண்டியில் வைக்கிறேன்னு சசிகலா சொல்லி இருந்தால் அதிமுகவை ஒன்றிணைக்க போறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சசிகலாவுடைய திட்டம் எந்த அளவுக்கு கை கொடுக்கும்? சுதந்திரமா நடக்காது, ஜனநாயக முறைப்படி நடக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற காரணத்தை சொல்லி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிக்கிறது தான் எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிருக்காரு. இந்த நடைமுறையை எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் புறக்கணிப்பு என்பது ஜனநாயகத்தில் அனுமதிக்கப்பட்ட நடைமுறையில் இருக்கிற ஒரு வழிமுறை தான். ஆளுங்கட்சியின் தவறுகளை மக்களிடம் எடுத்து சொல்கிறோம் அப்படின்னு அது வரைக்குமான ஆட்சி காலங்களில் நடந்த தவறுகளை மக்கள் முன்னால் எடுத்து சொல்லிவிட்டு அதே தவறு அந்த தவறினால் அடைந்த பணபலத்தை வைத்து இந்த இடைத்தேர்தலை சந்திப்பார்கள், அதனால் நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்று சொல்லி பிரதான கட்சிகள் தேர்தலை புறக்கணித்த வரலாறு கடந்த காலங்களில் உண்டு. இப்போது தேர்தலை புறக்கணித்திருக்கிற அதிமுகவுக்கும் கூட ஜெயலலிதா தலைமையில் பலமுறை இடைத்தேர்தலை புறக்கணித்த வரலாறும் உண்டு. திமுகவும் கூட 91 ஒரு இடைத்தேர்தலை புறக்கணித்ததாக எனக்கு நினைவு. அது ஒன்றும் ஜனநாயக விரோதமும் அல்ல, மக்கள் விரோதமும் அல்ல. ஆனால் இப்போ ஏன் இது பேசு பொருளாக இருக்கு அப்படின்னா, ஒற்றை தலைமையாக நான் அதிமுகவுக்கு தலைமை பொறுப்புக்கு வந்துவிட்டால் எந்த முடிவையும் சுதந்திரமாக எடுத்து உறுதியோடு எடுத்து அந்த இயக்கத்தை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வேன் என்று சொன்ன எடப்பாடி அப்படி அந்த பொறுப்புக்கு வந்த பிறகு நடந்த ஈரோடு இடைத்தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற பொது தேர்தலில் தோல்வியை சந்தித்தார். தோல்வியும் கூட எந்த இயக்கத்திற்கும் புதிதல்ல, வழக்கத்திற்கு மாறானதும் அல்ல. ஆனால் அவர் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு இணை ஒருங்கிணைப்பாளராக கட்சிக்கு 2 தலைமையில் ஒருவராக இருந்தபோது தொடங்கி இப்போது ஒற்றை தலைமையாக ஆனது வரை தொடர்ந்து அதிமுக தோல்வி முகத்திலேயே இருப்பது அந்த கட்சி தொண்டர்களுக்கு ஒரு சோர்வை ஏற்படுத்திவிடும். நாடாளுமன்ற பொது தேர்தல் எடப்பாடியே சொன்னது போல அது பிரதமர் யார் என்பதை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு தேர்தல், எங்களுக்கு அதில் ரோல் இல்லைன்னு சொன்னார். அதில் பாதி உண்மை இருக்கு. இப்போது நடப்பது இடைத்தேர்தலாம் அப்படின்னா அந்த தோல்வியிலிருந்து மீள்வதற்கு வாக்கு வங்கியை நாம் சரிந்திருக்கிறோமே, எங்கள் வாக்கு வங்கி இன்னும் சரியவில்லை, அதிமுகவின் வாக்கு வங்கி அப்படியே தான் இருக்கிறது என்பதை நிரூபிப்பதற்காகவாவது இந்த தேர்தலில் அவர் போட்டியிடணும் தான் அதிமுக தொண்டருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. மாறாக அது பயம் அல்லது பதுங்கிட்டார் அப்படின்னு வேற மாதிரி வார்த்தைகள் சொல்லி விமர்சிக்க நான் விரும்பலை. இது ஒரு சரியான முடிவு அல்ல என்பதை மட்டும் என்னால் சொல்ல முடியும். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் புறக்கணிப்பு அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு எடப்பாடியை தள்ளன விஷயம் என்னவா நீங்க பாக்குறீங்க? யதார்த்தமாக பார்த்தால் உடனடியாக நடந்தது அந்த நேரம் தான் முக்கிய காரணம்னு நினைக்கிறேன். நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு வங்கி சரிந்ததை ஏதோ ஒரு சில காரணங்களை சொல்லி சமாளித்தார். அதற்கு ஒரு சுய பரிசோதனை செய்கிற அளவுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டத்தை, தலைமை கழக நிர்வாகிகள் கூட்டத்தை நடத்துவதற்கு கூட அவகாசம் இல்லாமல் உடனடியாக இந்த தேர்தல் வந்ததும் ஒரு காரணமாக இருக்கலாம். அதில் கொஞ்சம் நியாயமும் இருக்கு. ஆனால் எங்கள் தொண்டர்கள் சோர்ந்து விடவில்லை அப்படின்னு சொல்றதுக்காவது நடந்திருக்கணும், இந்த தேர்தலில் போட்டியிடக்கணும்னு நான் நினைச்சேன். ரெண்டாவது, அந்த அறிக்கையில் அவர் சொன்ன காரணம், ஆளுங்கட்சியினர் தங்களுடைய அதிகார பலத்தை காட்டுவார்கள், பணபலத்தை காட்டுவார்கள். ஆமாம், இயல்புதான், நான் மறுக்கவே இல்லை. இதே விக்கிரவாண்டியில் எடப்பாடி முதலமைச்சராக இருந்த போதும் ஒரு இடைத்தேர்தல் வந்தது. அவர் என்னவெல்லாம் செய்தாரோ அதை விட சற்று அதிகமாகவே திமுக அவர்கள் செய்வார்கள். அதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. எல்லா விதமான ஆயுதங்களையும் ஆளுங்கட்சியும் பிரதான கட்சிகளும் பயன்படுத்த தான் செய்வார்கள். எந்த ஆயுதமும் அதிமுகவுக்கு புதிதல்ல. எந்த ஆயுதத்தை எந்த ஆயுதத்தால் எதிர்கொள்வது என்று நன்கு பயிற்சி பெற்றிருந்தும் கூட அந்த ஆயுதங்களை பூட்டி வைத்திருப்பது நியாயம்தானா என்பதுதான் அதிமுக தொண்டர்களுடைய கேள்வியாக இருக்கிறது. விக்கிரவாண்டி தொகுதியில் அக்கிரமங்கள் நடக்கும்னு இவர் நினைச்சாருன்னா அந்த அக்கிரமங்கள் இங்க நடந்து கொண்டிருக்கிற போதே வெவ்வேறு ஊர்களில் தமிழ்நாட்டில் குறைஞ்சது 4 இடங்கள்ல, மதுரையில, தஞ்சாவூர்ல, கோயம்புத்தூர்ல, சென்னையில 4 பொதுக்கூட்டங்களை நடத்தி விக்கிரவாண்டியில் வெற்றி பெறுவது தோல்வி பெறுவது எங்களுக்கு பெரிய விஷயமே அல்ல, அங்கே நடக்கிற அராஜகத்தை பாருங்கள், அத்துமீறல்களை பாருங்கள்னு மக்கள் முன்னால் எடுத்து வைக்கக்கூடிய அந்த நல்ல வாய்ப்பை எடப்பாடி தவற விட்டுட்டார் தான் நான் பார்க்குறேன். எடப்பாடி தலைமை ஏற்ற பிறகு ஏற்கனவே ஒரு 10 தோல்விகள், அந்த 10ஓட +1 11 இது சேர்ந்துரும் அப்படிங்கிற அந்த பயத்தினால இந்த விக்கிரவாண்டியை தவிர்க்கிறாரா எடப்பாடி? தன்னை பார்த்து இந்த விமர்சனம் வருவதை தவிர்த்திருக்கலாம் என்றுதான் நான் சொல்கிறேன். அவர் பயந்தாருன்னு சர்டிபிகேட் தரதுக்கு நான் தயார் இல்லை.
ஆனால் இந்த விமர்சனங்களுக்கு காரணம் எடப்பாடியே தான். ஒற்றை தலைமையாக நான் ஆன பிறகு என்னுடைய தலைமை பண்பு அப்படிங்கிறத மக்கள்கிட்ட, அதிமுக தொண்டர்கள்ட்ட நிரூபிக்க கிடைச்ச ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை இவ்வளவு சீக்கிரம் அல்லது தொடர்ச்சியாக அவர் தவறு விடுகிறாரோ என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. இத்தனை அராஜகங்கள் இவர்கள் பண்ணுகிறாருன்னா, ஈரோடு இடைத்தேர்தலில் இதே அராஜகங்கள் அத்துமீறல்களை எதிர்கொண்டு தானே நீங்க அங்கே தேர்தலை சந்திச்சீங்க. அப்போ அந்த தேர்தலை சந்திச்சுட்டு இந்த இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறதுல அந்த கருத்து முரண்பாடு அவருடைய கருத்துக்களே இருக்கு. அது ஒருவித பதற்றம், ஒரு பதுங்கல். இதைத்தான் சில பேர் பயம்னு விமர்சிக்கிறாங்க. இதை பார்த்த பிறகாவது எதிர்காலங்களிலாவது எடப்பாடி இது போன்ற முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கணும் தான் அதிமுக தொண்டர்கள் விரும்புவார்கள். அதிமுக புறக்கணிச்சது அப்படிங்கிறது ஓகே. அதிமுகவுடைய கூட்டணியில் இருக்கோம் அப்படிங்கிற காரணத்துக்காகவே தேமுதிகவும் தேர்தலை புறக்கணிக்கலாமா? ஏன்னா தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அந்த விக்கிரவாண்டி தொகுதி, அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் விஜயகாந்துக்கு செல்வாக்கான ஒரு பகுதின்னு சொல்லப்பட்டது. தேமுதிகவும் இப்படியான ஒரு முடிவெடுத்தது சரியான ஒரு விஷயம் தானே? நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி வைத்து போட்டியிட்ட தேமுதிக அந்த தோழமை தொடர்கிறது அல்லது இன்னும் அது முடிவுக்கு வரலைன்னு அறிவிக்காத வரை தங்கள் கூட்டணியில் அவர்கள் இருப்பதாக தான் அதிமுக நினைக்கும், தேமுதிகவும் நினைக்கிறார்கள். அப்போ அந்த கூட்டணி முறியாத போது பிரதான கட்சி எடுத்த முடிவை ஒட்டி அவருடைய தோழமை கட்சிகளும் எடுப்பது தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் வழக்கமான ஒரு விஷயம்தான். அந்த வகையில் தேமுதிக எடுத்த முடிவை நான் தவறென்று நினைக்கவில்லை. ஏன்னா போட்டியிடுவோம் என்று முடிவெடுத்திருந்தால் அதிமுக தான் போட்டியிட்டு இருக்கும், அந்த அதிமுகவுக்கு தேமுதிக ஆதரவு அளிச்சிருக்கும். ஸோ ஒரு சிறிய கட்சி என்கிற அடிப்படையில் அவர்கள் ஒரு மாறுபட்ட முடிவை எடுத்திருந்தால் கூட்டணி அதுக்குள்ளேயே உடஞ்சிடுச்சுன்னு ஒரு விமர்சனம் தான் வந்திருக்குமே தவிர, இப்போ அவர்கள் எடுத்த முடிவுல தவறாக நான் எதையும் நினைக்கல, தவறாகவும் நான் பார்க்கல. அதிமுக இதோட முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்க வேண்டாம், நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு என்ட்ரியை கொடுத்துருக்காங்க சசிகலா. இதை எப்படி பார்க்குறீங்க? அவர் சிறையிலிருந்து வெளிவந்த நாள் முதலாக நேற்று வரை ஒரே கருத்தை தான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறார். அம்மாவின் தொண்டர்கள் ஒன்றாக திரளணும், ஓரணியில் இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறார். அந்த நல்ல எண்ணத்தை வரவேற்கலாமே தவிர, தொடர்ந்து அவருடைய அந்த அரசியல் பாணிகளை கவனிச்சு வந்தா கடந்த 2 ஆண்டுகளில் அவர் செய்ய தவறியது நிறையன்னு நான் பார்க்கிறேன். நான் வந்துட்டேன், நான் ஒற்றுமைப்படுத்துவேன்னு சொல்லிட்டே தவிர என்ன செஞ்சார் அப்படின்னு யாருக்குமே இன்னும் பிடிபடலை. நான் என்ட்ரி ஆயிட்டேன்னு சொன்ன இந்த நேரத்துல கூட இவர் என்ட்ரி ஆகிற விதம் இது அல்ல. நீங்கள் எந்த இயக்கத்தை வலிமைப்படுத்த நினைக்கிறீர்களோ, வலுப்படுத்த நினைக்கிறீர்களோ, அந்த இயக்கம் தேர்தலை புறக்கணித்திருப்பதாக சொல்கிற இந்த சூழலில் நீங்கள் யார் என்று காட்டியிருக்கணும் இந்நேரம் தான் அதிமுக தொண்டர்கள் நினைப்பாங்க. ஏன்னா உங்களிடமிருந்து நீங்க என்ன செய்ய போறீங்க, உங்களுடைய பலம் என்ன, உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன, அதை எப்படி பயன்படுத்த போறீங்கன்னு எதுவுமே தெரியாமல் புரியாமல் தவிக்கிற தொண்டர்கள் நிர்வாகிகளுக்கு இன்னமும் கூட அந்த மர்மத்தை நீங்கள் தொடர செய்வதனால எந்த பிரயோஜனமுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆலோசனை இல்லை, என்ன ஒரு ஆப்ஷன் இருந்திருக்கலாம்னா, எடப்பாடி செய்ய தவறியதை நான் செய்கிறேன்னு சொல்லி ஒரு வலுவான ஊரறிந்த நாடறிந்த ஒரு வேட்பாளரை விக்கிரவாண்டியில நிறுத்தி பொதுமக்களுக்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் என்னுடைய வேண்டுகோள் இதுதான், திமுகவின் தவறுகளை நான் சுட்டி காட்டுறேன், அதிமுக வலிமைப்படுத்துறதுக்கான முதல் தொடக்க புள்ளியை நான் விக்கிரவாண்டியில வைக்கிறேன்னு சசிகலா சொல்லி இருந்தால் அதுதான் நிஜமான என்ட்ரியா இருந்திருக்க முடியும். சசிகலாவுடைய பேட்டியில் எடப்பாடி மேலேயும் காட்டமான ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க. தானும் கெட்டு கட்சியும் கெடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? சசிகலா சொன்ன அந்த கருத்து சரியான கருத்து தான். தானும் கெட்டு தன் கட்சிக்கும் ஒரு கெடுதலை செய்கிற ஒரு தலைமை தொடர்ந்து கொண்டிருப்பது எந்த இயக்கத்துக்கும் நல்லதல்ல, அதிமுகவுக்கும் நல்லதல்ல. ஆனாலும் கூட சசிகலா அந்த வார்த்தைகளோடு நின்று விடாமல் இனிமேலாவது செயல் வடிவத்தில் தன்னுடைய நடவடிக்கைகளை அமைத்துக் கொண்டால் அவர் சொல்வதற்கு ஒரு அர்த்தம் இருக்கும் என்றுதான் எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள். இனி கிராமமாக போகிறேன், ஊராக போகிறேன் அப்படின்னு சொல்லி சசிகலா சொல்லிட்டு இருக்காங்க. அதிமுகவை ஒன்றிணைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சசிகலாவுடைய திட்டம் எந்த அளவுக்கு கை கொடுக்கும்? யார் விரும்புகிறார்களோ இல்லையோ, அதிமுகவின் ஒற்றுமை என்பது எடப்பாடியினுடைய பெருந்தன்மையிலையும் அவருடைய எண்ண ஓட்டத்திலும் தான் இருக்கிறது. சசிகலாவுக்கு நிஜமாகவே இந்த எண்ணம் இருந்தால் எடப்பாடியை கன்வின்ஸ் செய்யறதுல தான் அவருடைய முதல் முயற்சி இருக்க முடியும். தொண்டர்கள்ட்ட போய் நீங்க உங்க கருத்துக்களை தான் சொல்ல முடியும். ஒரு ஊரா போய் தொண்டர்களை பார்க்கறதுனால இந்த இயக்கம் ஒன்றிணைன்னு எதிர்பார்க்க முடியாது. நடைமுறை சாத்தியம் அப்படின்னு பார்த்தோம்னா எடப்பாடியை முதல்ல சந்திக்கணும், ஓபிஎஸ் சந்திக்கணும், தினகரனை சந்திக்கணும், இன்னும் தனித்தனியாக இருக்கிற பிரபல்யங்கள், இந்த ஒற்றுமையை விரும்புகிற ஒவ்வொரு தனிநபரையும் சசிகலா சந்திக்க தொடங்கணும். இதுல எதையுமே அவர் இன்னும் தொடங்கலைன்னு நான் நினைக்கிறேன். நிஜமாகவே இந்த இயக்கம் ஒன்றிணைய வேண்டும் என்று அவர் நினைத்தால் நான் சொன்ன இத்தனை நபர்களையும் அவர் சந்திப்பதற்கான முயற்சியை முதலில் எடுக்க வேண்டும். சசிகலா இவங்கெல்லாம் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. என்னோட கேள்வி அப்படிங்கிறது, எடப்பாடி சசிகலா சந்திப்பு அப்படிங்கிறது சாத்தியமா, நடக்குமா, அதுக்கு வாய்ப்பு இருக்கா? எந்த ஒரு காயத்திற்கும் கசப்புக்கும் மருந்து போடுகிற, மருந்தை கொடுக்கிற அந்த வாய்ப்பும் வசதியும் காலத்திற்கு உண்டு. நான் ஏதோ தத்துவம் சொல்லலை, யதார்த்தமான வார்த்தைகள் தான்.
நீங்க தேனியில போட்டியிடுங்க, நான் வேணா போய் ராமநாதபுரத்துல போட்டியிடுறேன்னு தினகரனை பார்த்து ஓபிஎஸ் சொல்லுவார்னு ஓராண்டுக்கு முன்பு யாராவது சொல்லியிருந்தால் நம்ம யாருமே நம்பி இருக்க மாட்டோம். அதுல வெற்றி கிடைச்சதா தோல்வி கிடைச்சதாங்கிறோட 2 பேரிடம் இருந்த அந்த பெருந்தன்மை, புரிந்துணர்வு அதே தான் எல்லோருக்கும் பொருந்தும், எல்லா இயக்கத்துக்கும் பொருந்தும். அந்த பெருந்தன்மையும் புரிந்துணர்வும் சுயநலம் இல்லாத கட்சியினுடைய நலனும் இருந்தால் எடப்பாடியும் மனம் மாறுவார், சசிகலாவும் இறங்கி வந்து அவரை போய் சந்திப்பார். இறங்கி வர்றது மனம் மாறதெல்லாம் இருக்கட்டும் சார், சசிகலாவுடைய இந்த பேட்டியே எடப்பாடிக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாமா? ஒற்றுமையை விரும்புகிற அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுத்திருக்குமே தவிர இப்போதே எடப்பாடிக்கு ஒரு பெரிய நெருக்கடியை கொடுத்து விட்டார்னு பொய் சொல்ல நான் விரும்பவில்லை. ஆனால் சசிகலாவுடைய எதிர்வரும் காலத்திலான தினசரி நடவடிக்கைகள் அத்தகைய நெருக்கடியை கொடுக்கலாம். நோக்கம் நெருக்கடியை கொடுப்பது அல்ல, எடப்பாடிக்கு சில நிஜங்களை புரிய வைப்பது. அதற்கு தன்னுடைய பாணியை சசிகலா பயன்படுத்தலாம். 2026 தான் எங்களோட இலக்கு அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் சசிகலாவும் 2026 அதிமுக ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்றாங்க. இது 2 பேரும் சேர்ந்து இருக்குமா, இல்ல சசிகலா தனியா இருப்பாங்களா, இல்ல சசிகலா வந்து கட்சியை கைப்பற்றதுக்கான வாய்ப்பு எது இருக்கா? போரை யார் தலைமை தாங்கி நடத்தி செல்வது அப்படிங்கிறதெல்லாம் 2வது விஷயம்தான். அந்த போருக்கு தயாராக இருக்கிற, அந்த போரை சந்திக்கிற வலுவோடு இருக்கிற வீரர்களை தயார்படுத்துவது என்பது மிக முக்கியமான வேலை. போர் வரும்போது பார்த்துக்கலாம்னு சொன்னா, இப்ப அந்த போருக்கான ஆயுதங்களை சேகரித்து வைப்பது, அந்த ஆயுதங்களை தயார்படுத்துவது, அந்த ஆயுதங்களை சோதித்து பார்ப்பது அப்படிங்கிறது தான் இடையில் வருகிற இந்த இடைத்தேர்தல்கள். ஆளுங்கட்சியை சுட்டி காட்டுவதற்கான சில நிகழ்வுகள், தவறுகளை சுட்டி காட்டுவது, அவர்களுக்கு நெருக்கடி தருவது அப்படிங்கிற இது போன்ற சந்தர்ப்பங்களை எல்லாம் தவிர்த்து விட்டு நேரா போர் தான்னா, போர் வர்ற போது ஆயுதங்கள் அடங்கி அறையினுடைய சாவியை காணோம், அந்த ஆயுதங்களை எடுத்து பார்த்தா தோட்டாக்களை காணோம் அப்படின்னு அப்ப போய் திணறுவதற்கு பதிலாக ஒவ்வொரு முறையும் போருக்கான ஆயத்தங்களை வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் செய்ய சொல்பவன் தான், செய்ய வைப்பவன் தான் நிஜமான தலைவனாக இருக்க முடியும், போர்ப்படை தளபதியாகவும் இருக்க முடியும். இந்த யதார்த்தத்தை சசிகலாவும் புரிந்து கொள்ள வேண்டும், எடப்பாடியும் புரிந்து கொள்ள வேண்டும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.